இந்த நிகழ்வு நடந்தது இல்லையா? பொதுவா பௌர்ணமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா நவகிரக நாயகின்னு சொல்லக்கூடிய அந்த துர்க்கை அம்மனோட அந்த அருள் பரிபூர்ணமா இருக்கக்கூடிய நாள் அந்த பௌர்ணமி திருநாளுங்க. இந்த பௌர்ணமி திருநாள்ல பாத்தீங்கன்னா நம்ம விளக்கேத்தி வச்சு அந்த அம்பாலோட அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கேட்டு நம்ம இந்த ஹைங்கச வழிபாடு பண்ணும்போது பாத்தீங்கன்னா வீரத்தையும் சேர்த்து கொடுப்பாங்க. வீர திருமங்கை யார்? துர்கா தேவி. முப்பெரும் தேவின்னு சொல்லக்கூடிய அந்த துர்கா தேவி தான் பாத்தீங்கன்னா வீரத்தோட திருமங்கை. இந்த திருமங்கைக்கான நாள் பாத்தீங்கன்னா பௌர்ணமி. இந்த ஆடி மாசம் பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு நிகழ்ந்தது ஆடி மாதம் இல்லையா? இந்த ஆடி மாதத்துல பௌர்ணமியில நீங்க வழிபாடு பண்ணும்போது கல்வி, செல்வம், வீரம் இது மூணு உங்களுக்கு கிடைக்கிறது. சத்தியமான உண்மைங்க. சரி சார், நான் வழிபாடு பண்றேன் சார், எனக்கு எப்படி சார் நான் வழிபாடு பண்றதுன்னா ஹயங்கரீஸ்வரருக்கு